السلام عليكم. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இரவு தொழுகைக்கு இடையிலான இந்த சிறிய பயான் அமர்விலே இஸ்லாத்தின் அடிப்படைகளை எடுத்துரைக்கக்கூடிய நபிமொழிகளின் விளக்கத்தை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். நேற்றைய தினம் நாம் இஸ்லாத்தின் அடிப்படையை போதிக்கக்கூடிய ஒரு நபிமொழியின் விளக்கத்தை தெரிந்து கொண்டோம். இன்றைய தினம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு நபிமொழியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த செய்தியை மஹ்மூத் இப்னு லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இது திர்மிதியில், இது அஹ்மத் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹ்வஃபமா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். சஹாபாக்கள் சொன்னார்கள், உங்கள் மீது நான் பயப்படக்கூடிய விஷயங்களிலேயே மிக அதிகமாக நான் அஞ்சுவது சிறிய இணை வைத்தலைத்தான் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வமஷ்ஷிர்குல் அஸ்கர், சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரியா, சிறிய இணை வைத்தல் என்று சொன்னால் ஒரு வணக்கத்தை இறைவனுக்காக மட்டும் செய்யாமல் அதில் வேறொரு நோக்கத்தை நாம் கலந்து விடுவது. அப்பொழுது மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவான், யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், இத்ஹபு இலல்லதீன குன்தும் துராஊன ஃபித் துன்யா, நீங்கள் இந்த உலகத்தில் யாருக்கு காட்டுவதற்காக அந்த அமல்களை செய்தீர்களோ அவர்களை நோக்கி நீங்கள் செல்லுங்கள். ஃபந்துரு ஹல் தஜிதூன இன்தஹும் ஜஸான், அவர்களிடம் உங்களுக்கான கூலி கிடைக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். இதே செய்தி இப்னு ஹுஸைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள், இய்யாக்கும் வஷ்ஷிர்க ஸராயிர், ரகசியமான இணை வைத்தலை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ரகசியமான இணை வைப்பு விஷயத்திலே நீங்கள் மிகவும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வமஷ்ஷிர்கு ஸராயிர், ரகசியமான இணை வைத்தல் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூமு ரஜுலு ஃபயுஸல்லி, ஒரு மனிதன் தொழுகையில் ஈடுபடுவான், ஃபயுஸய்யினு ஸலாத்தஹு ஜாஹிதன், மிகவும் சிரமப்பட்டவனாக தன்னுடைய தொழுகையை மிகவும் அலங்காரமாக தொழுவான். அவன் தொழுகையை அலங்கரித்து தொழுகின்றான், ஆனால் மிகவும் சிரமப்பட்டு அதை செய்கின்றான். எதற்காக? லிமா யரா மின் நௌரின் நாசி இலைஹி, மக்கள் தன்னை பார்க்கிறார்கள் என்பதற்காக தன்னுடைய தொழுகையை மிகவும் சிரமப்பட்டு அலங்காரமாக அவன் தொழுகின்றான். அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக அல்ல. தொழுகையை நாம் அழகாக தொழ வேண்டும், சரியாக தொழ வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக இவன் தொழவில்லை. மக்கள் தன்னை பார்க்கிறார்கள் என்பதற்காக தன்னுடைய தொழுகையை சிரமப்பட்டு ரொம்ப அழகானதாக அலங்காரமானதாக அமைத்துக் கொள்கிறான். தாலிக ஷிர்கு ஸராயிர், இதுதான் சிறிய இணை வைத்தல் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள். ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இணை வைத்தலை இஸ்லாம் இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று பெரிய இணை வைத்தல். அந்த பெரிய இணை வைத்தலை பற்றி தான் நேற்றைய தினம் நாம் சொன்னோம். அல்லாஹ்வுக்குரிய வணக்க வழிபாடுகளை நாம் இறைவன் அல்லாதவர்களுக்கு செய்தால் நாம் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டோம். நம்முடைய மார்க்கம் இந்த பெரிய இணை வைத்தலை விட்டும் பாதுகாப்பு தேட சொல்கிறது. சிறிய இணை வைத்தல் விஷயத்திலும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் தௌஹீதுக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள். திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயமாகவும் அல்லாஹ்விற்கு வழிபடக்கூடியவர்களாகவும் ஹனீஃபா, எவையெல்லாம் அசத்தியமோ அவற்றையெல்லாம் விட்டு நீங்கி சத்திய நெறியில் நின்றவராக இருந்தார்கள். வலம் யக்கும் மினல் முஷ்ரிக்கீன், அவர்கள் இணை வைப்பாளர்களில் ஒருவராக இருக்கவில்லை. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் அதிகமாக இணை வைத்தலை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட அவங்க துவா செஞ்சிருக்கிறாங்க, ரப்பி வஜ்னுப்னி வ பனிய அன் அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு நீ காப்பாற்றுவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்று எண்ணத்தில் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். அவர்கள் தான் சிலை வணக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். அவர்கள் தான் மக்களுக்கு தௌஹீதை எடுத்துரைத்தார்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கத்தை விட்டும் தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்குமாறு கேட்கிறார் என்று சொன்னால், இணை வைத்தல் என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மூமினும் அஞ்ச வேண்டிய விஷயம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடம் செய்யக்கூடிய துவா என்ன? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைபெறச் செய்வாயாக. மார்க்கத் என்று சொன்னால் அது அடிப்படை ஏகத்துவ கொள்கை, அல்லாஹ்க்கு இணை வைத்து விடக் கூடாது என்பதுதான் அல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக செய்த பிரார்த்தனை அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, இறைவா என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை தருவாயாக. இறையச்சம் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வெறுப்பு, அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய தண்டனை நம்மீது நாம் ஏற்பட்டு விடாமல் தற்காத்துக் கொள்வதுதான் இறையச்சம். தன்னுடைய உள்ளத்திற்கு இறையச்சத்தை கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கோபம் யார் மீது நிரந்தரமாக ஏற்படும்? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவன் மீது தான் நிரந்தரமாக ஏற்படும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உள்ளத்திற்கு தக்வாக இறையச்சத்தை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள். அப்படி என்றால் நபிகள் நாயகம் இறையச்சம் அற்றவர்கள் என்றால் நாம் வழங்கிக் கொள்வது அப்படி அல்ல. ஒரு மூமினிடம் இந்த இணை வைப்பு நம்பிக்கை, இணை வைப்பு காரியம் வந்து விடாமல் இருப்பதற்கு எல்லா காலங்களிலும் அஞ்சிக் கொண்டே இருக்க வேண்டும். அதன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். மூமின்கள் பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, இறைவா நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை சலுகை செய்து விடாது. வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு அருளை பொழிவாயாக. இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீதான் வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளலாக இருக்கின்றாய். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா என்னை முஸ்லிமாக நீ கைப்பற்றுவாயாக, என்னை நல்லோர்களின் கூட்டத்தில் நீ சேர்ப்பாயாக. ஏன் நல்லடியார்கள் இப்படி ஏன் பிரார்த்தனை செய்கிறார்கள்? இணை வைத்தல் என்பது அது நாம் மரணிக்கின்றவரை நம்மிடம் வந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த பயம் தான், அந்த அச்சம் தான். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த பாவத்தை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். சிறிய இணை வைத்தல்னா என்ன? சிறிய இணை வைத்தல் என்று சொன்னால் ஒரு மனிதன் வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்வான். அல்லாஹ்வுக்காக செய்யும் பொழுது இடையில் அவனிடம் என்ன செய்துவிடும்? வேறொரு நோக்கம், அடுத்தவங்க நம்ம பார்க்கிறாங்க, அது நம்முடைய வணக்கம், நாம பெரிய வணக்கசாலி மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் இடையில் வந்துவிடும். அதுதான் சிறிய இணை வைத்தல். ஒரு வணக்கத்தை செய்யும் போது அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கணும், பெரிய இணை வைத்தல். ஒரு ஆள் அல்லாஹ்வுக்காக தொழுகிறாரு, தொழும் பொழுது இடையில ஒரு எண்ணம் வந்துருச்சு, மற்றவங்க பார்க்கிறாங்க, நம்ம கொஞ்சம் தொழுகை கரெக்டா சொல்லுவோம், இப்ப அந்த அமல் பாழாயிடும், அந்த அமல் பாத்திலாயிடும். நாம் எப்பொழுது தொழுதாலும் அல்லாஹ்வுக்காக தான் தொழ வேண்டும். சிறிய இணை வைத்தலுக்கு அல்லாஹ் நரகத்துல கூட சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஏன்னா இவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கவில்லை. ஆனா சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்காக செய்யும் பொழுது இடையில் தோன்றக்கூடிய ஒரு எண்ணம் தான் சிறிய இணை வைத்தல், ரியா, முகஸ்துதி என்பது. ஒரு வணக்கத்தையே ஒழுங்கு மற்றவங்க காட்டுறதுக்கான செய்யலாம். முனாஃபிகின்கள்லாம் இருக்கிறாங்க. முனாஃபிகின்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, நாம தொழுகிறோம் என்று சொன்னால், நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால், குர்ஆன் ஓதுகிறோம் என்று சொன்னால், எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் அது நல்லறமாக ஆக வேண்டும் என்றால் ரெண்டு அடிப்படை இல்லாமல் நல்லறமாக ஆக. முதலாவது அடிப்படை இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், இந்த வணக்கத்தின் மூலமாக இறைவன் என்னை நேசிக்க வேண்டும், நான் இறைவன் பக்கம் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும், நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும்
இதுதான் எல்லா வணக்கங்களுடைய நோக்கம். நாம் குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும், தர்மம் செய்யறதா இருந்தாலும், நோன்பு வைக்கிறதா இருந்தாலும், எந்த சிரமத்தை நாம் சகித்துக் கொள்வதாக இருந்தாலும், என்ன இறைவனுக்காக நான் சகித்துக் கொள்கிறேன். எல்லா வணக்கங்களும் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை தேடித்தான் இருக்க வேண்டும். ஆனா முனாஃபிக்குகள் என்ன செய்வார்கள்? தொழுகைக்கு வருவாங்க, வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்காக நின்றா சோம்பேறியாக இருந்திருப்பார்கள். யுராவுன நாஸ், மக்களுக்கு காட்டுறதுக்காக செய்வாங்க. அவன் தொலை வருவான், ஆனா அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்ற எண்ணம் இருக்காது. இதற்கு அல்லாஹ் கூலி தர வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. அவன் வருகிற நோக்கமே எல்லாரும் தன்னை வணக்கசாலின்னு நினைக்கணும், எல்லாரும் தன்னை இபாதத்து ரொம்ப வணக்க வழிபாடு ஈடுபடக்கூடிய நினைக்கணும். வணக்கத்தின் அடிப்படையை மற்றவன் பார்க்கறதுக்காக செஞ்சோம்னா அது பெரிய இணை வைத்தல். அது அல்லாஹ் மன்னிக்காத குற்றம். சிறிய இணை வைத்தல்னா என்ன? அல்லாஹ்வுக்காக என்று வருவான், அல்லாஹ்வுக்காக என்று வரும்போது இடையில அவனுக்கு என்ன செஞ்சிடும்? அந்த எண்ணம் வந்து விடும் பொழுது அந்த அமலை அழித்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செயலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், அன அக்ன ஷுரகாயி அனி ஷிர்க், நான் இணை வைப்பதை விட்டு நான் தேவைகளற்றவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த உலகத்தில் எவ்வளவோ மனிதர்கள் கூட்டாளிகளாக இருக்கிறாங்க, ஆனால் எல்லா படைப்பினங்களை விடவும் நான் இணை வைப்பை விட்டு நான் தேவையற்றவன். வமன் அமில அமலன் ஃபஅஷ்ரக ஃபீஹி மஇ கைரி, எவன் ஒருவன் ஒரு அமலை செய்து அதில் என்னோடு மற்றவரை இணையாக்கி விட்டானோ, அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும், வேற எந்த நோக்கமும் எனக்கு கிடையாது அப்படின்னு இல்லாம என்னுடைய அமலை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும், இவனை வணக்கசாலி என்று சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துல எவன் ஒரு அமலை செய்து அதில் என்னோடு மற்றவர்களை கூட்டாக்கி விட்டானோ, தரத்துஹு வ ஷிர்கஹு, அவனையும் அவனுடைய இணை வைத்தலை நான் விட்டு விட்டேன், புறக்கணித்து விட்டேன். அந்த செயலுக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்காது. 4 ரக்காத் தொழும்போது முதல் ரக்காத் நமக்கு ரியா முகஸ்துதி வந்து விட்டது என்றால் அந்த ஒட்டுமொத்த தொழுகை நாசமாகிவிடும். கடைசி ரக்காத்துல முதல் முகஸ்துதி வந்து விட்டு வந்தால் ஒட்டுமொத்த தொழுகை நாசமாகிவிடும். தனித்தனி அமலாக இருந்தால் தப்பித்து விடும். ஒரு ஆள்கிட்ட 500 ரூபாய் இருக்குது, காலையில் 250 ரூபாய் தர்மம் செய்யறாரு, அல்லாஹ்வுக்காக செய்யறாரு, இது ஒரு தனி அமல், அதற்கு மேல கூலி அவருக்கு கிடைக்கும். சாயந்தரம் ஒரு 500 ரூபாய் தர்மம் செய்யறாரு, அதுல முகஸ்துதிக்கான செய்யறாரு, அந்த அமல் நாசமாகிவிடும். ஆனால் பிரித்து பார்க்க முடியாத அமலாக இருந்தால் முதல்ல உள்ளது முழுவதும் நாசமாக்கும், கடைசியில் வந்தாலும் முழுவதும் நாசமாக்கிவிடும். ஒழுவு செய்யும் போது முகஸ்துதி வந்துன்னு வச்சுருந்தாங்க, நம்மளை பார்க்கறாங்க, ஒழுவு நல்ல செய்வோம் அப்படின்னு முகஸ்துதி வந்துன்னு வச்சிருந்த ஒட்டுமொத்த தொழுகை நாசமா போச்சு. ஏன்றால் ஒழுவு இல்லாவிட்டால் தொழுகை கூடாது. ஒழுவது முகஸ்துதி வந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஒழுவுங்கிற அமல் நாசமாகிவிடும். அப்ப ரொம்ப டேஞ்சர் முகஸ்துதி என்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாக நபிகள் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் சம்மஅ சம்மஅ அல்லாஹு பிஹி, எவன் விளம்பரத்திற்காக செய்கிறானோ அவனுடைய நோக்கத்தை அல்லாஹ் மறுமை நாளில் விளம்பரப்படுத்தி காட்டி விடுவான். யார் மக்கள் காண்பதற்காக, மக்கள் பார்ப்பதற்காக செய்யும், ஒமன் யுராயி யுராயி நாசு பிஹி, எவன் பிறருக்கு காட்டுவதற்காக செய்கிறானோ அவனுடைய நோக்கத்தை அல்லாஹ் மறுமை நாளில் மக்களுக்கு மத்தியில் படம் பிடித்து காட்டி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபி தோழர் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் போர் செய்கின்றார், யுத்தம் செய்கின்றார், ஆனா அவருடைய நோக்கம் 2 நோக்கம். எல்தமிசுல் அஜ்ர வ திக்ர, அவர் அல்லாஹ்விடம் கூலியையும் எதிர்பார்க்கின்றார், திக்ர புகழையும் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ்வுக்காக நன்மை எதிர்பார்க்கிறார், புகழையும் எதிர்பார்க்கின்றார். இவருக்கு என்ன கிடைக்கும்? நபிகள் சொன்னாங்க, லைஸ லஹு ஷைஉன், அவருக்கு எதுவுமே கிடைக்காது. திரும்ப அல்லாஹ்வின் தூதரே, எல்தமிசுல் அஜ்ர வ திக்ர, நன்மையும் எதிர்பார்க்கின்றார், புகழையும் எதிர்பார்க்கின்றார். லைஸ லஹு ஷைஉன், அவருக்கு எதுவுமே கிடைக்காது. மீண்டும் கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, இல்தமிசுல் அஜ்ர வ திக்ர, நன்மையும் எதிர்பார்க்கின்றார், புகழையும் எதிர்பார்க்கின்றார். நபிகள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா காலஹு ஹாலிஸன் வ மப்துதிய பிஹி வஜ்ஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலப்பற்ற முறையில் அவனுக்காக மட்டும், அவனுடைய திருமுகத்தை நாடி மட்டும் செய்யக்கூடிய அமல்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதை நம்ம நிறைய ஹதீஸ்ல கேள்விப்படுறோம். மறுமை நாளில் ஒரு உயிர் தியாகி, ஒரு மார்க்க அறிஞர், ஒரு செல்வந்தர் எல்லோரும் முகம் குப்புற இழுத்துச் செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படுகிறார்கள். என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யவில்லை, வேறு நோக்கத்தை நம்முடைய அமல்களில் கலந்து விட்டார். அப்ப எந்த அமல்கள்ல இந்த சிறிய இணை வைத்தல் கலந்து விட்டாலும் அந்த அமலை அது நாசமாக்கிவிடும். அப்ப நாம நம்முடைய இறை நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வதை வலியுறுத்தக்கூடிய முக்கியமான வசனம் இது, முக்கியமான நபிமொழி இது. நம்முடைய எல்லா நல்லவர்களும் நாம் எவ்வளவு சிரமப்பட்டு மறுமைக்காண்டி செய்யணும், அதை நாசமாக்குறது எது? இந்த சிறிய இணை வைத்தல் நாசமாக்கிவிடும். எனவே
நாம பெரிய இணை வைத்தல் விஷயத்திலும் சிறிய இணை வைத்தல் விஷயத்திலும் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, என்னுடைய உள்ளத்துக்கு இறையச்சத்தை கொடு. வஸக்கிஹா, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து. வஹைரு மன் ஸக்காஹா, நீதான் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய சிறந்தவன் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹ்வே உள்ளங்களை புரட்டக்கூடியவன், என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தில் நிறைவேறச் செய். ரப்பி தவஃபனி முஸ்லிமும் அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா என்னை முஸ்லிமாக கைப்பற்றி நல்லோர்களிடம் என்னை சேர்ப்பாயாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரிய இணை வைத்தலிலிருந்தும் சிறிய இணை வைத்தலிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று கூறி இந்த சிறிய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.